நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் நெறிந்த நாணலை குறிக்காதவர், மங்கெரிகிற திரியை அணைக்காதவர். நாணல் ரொம்ப மெல்லிசா இருக்கும், ஆனா அது நெறிஞ்சு போனா அது பலனற்றதாய் மாறிவிடும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நெறிந்த நாணலை கூட ஆண்டவர் முறிப்பதே இல்லையாம். சாதாரண திரி காற்று பலமா அடிச்சாலும் அடிஞ்சு போயிடும். இதுவரை மங்கி எறிகிறவர் திரி, ஆனா அதை கூட அணைக்காத தேவன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை ஒரு நெறிந்த நாளை போல இருக்கலாம், மங்கி எறிகிற திரியா இருக்கலாம். கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியவில்லையே, தேவனுக்காக செயல்பட முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை அப்படியாக இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம். ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எப்பா, I know your situation. உன்னுடைய சூழ்நிலையை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். நான் ஒருபோதும் நெறிந்த நாளை முறிக்க மாட்டேன். நீ மங்கி இருந்து கொண்டிருந்தால் உன்னை நான் அழைக்க மாட்டேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உன்னை நான் சுத்திகரித்து உன்னை சரியாய் எரி வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து போயிருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உன்னை திடப்படுத்தும் பொழுது சொல்கிறார், நான் உன்னை முறிக்க மாட்டேன், நான் உன்னை ஒருபோதும் அழைக்க மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நடந்த சீசர்கள் அநேக வேளையில இந்த மங்கி எறிகிற திரியை போலதான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பெந்தெகோஸ்தே நாளில் ஒரு அக்னியால் நிரப்பப்பட்ட போது அவருடைய வாழ்க்கையே மாறி போனது. இன்றைக்கு கூட விழுந்து போன நிலையில இருக்கலாம், பின்மாற்ற நிலையில இருக்கலாம், சோர்ந்து போன நிலையில இருக்கலாம், என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நிலையில இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய அக்னியை உங்கள் மேல் ஊற்றப் போகிறார், நம்முடைய எண்ணெயை உங்கள் மேல் ஊற்றப் போகிறார். நீங்கள் அவருக்காக இருந்து பிரகாசிக்க போறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் கர்மத்தை எப்படி கற்று மையப்படுத்துவோமா? அப்படி நம்ம எழுந்து